வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் லெட்ஸ் பிளே ஃபேண்டசி. இன்னைக்கு நம்ம என்ன மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன் பார்க்க போறோம்னா இந்தியா வெர்சஸ் ஆப்கானிஸ்தான் மூணாவது T20 மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன் தான் பார்க்க போறோம். நீங்க நம்மளுடைய சேனல்ல ஜாயின் பண்ணனா மறக்காம ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அதே போல இது வரைக்கும் Whistle 11 ஆப்ல ஜாயின் பண்ணனாலும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒரே கிளிக்ல நிறைய கான்டெஸ்ட் ஜாயின் பண்ற ஆப்ஷன் எல்லாமே உங்களுக்கு அவைலபிளா இருக்கு, ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பரிச்சயமான நல்ல தெரிஞ்ச ஸ்டேடியம் தான். பெங்களூர் RCBயோட ஹோம் கிரவுண்ட், அதாவது சின்ன சுவாமி ஸ்டேடியம்ல தான் இந்த மேட்ச் நடக்கு. டோட்டலா 7 இன்டர்நேஷனல் T20 மேட்ச்ல 2 பேட்டிங் ஃபர்ஸ்ட், 5 பேட்டிங் செகண்ட். அதாவது இந்த பிட்ச்ல பேட்டிங் செகண்ட் பண்ற டீம் தான் அட்வான்டேஜ். அது IPL-ஆ இருக்கட்டும் எதுவா இருக்கட்டும். ஏன்னா பனி வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய வரும் இந்த கிரவுண்ட்ல. வந்து பாத்தீங்கன்னா டியூ ஃபேக்டர் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ரோல் இம்பார்ட்டன்ட். செகண்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணக்கூடிய பவுலருக்கு வந்து கரெக்டா பவுலிங் லைன் எடுத்து போட முடியாது அப்படிங்கிற மாதிரி நம்ம IPL நிறைய இது கேட்டிருக்கோம். அதே மாதிரி பவுண்டரி லைனும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். ஸோ அஃபிஷியல் பிச் ரிப்போர்ட் உங்களுக்கு சேனல் அப்டேட் பண்ணிடுவேன். ஸோ 0ல இருந்து 150க்குள்ள 8 இன்னிங்ஸ், 159க்குள்ள 2 இன்னிங்ஸ், 89க்குள்ள 0 இன்னிங்ஸ், 90+ பாத்தீங்கன்னா 4 இன்னிங்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்கிறாங்க. சப்போஸ் இந்தியா வந்து செகண்ட் பேட்டிங் பண்ணாங்க அப்படின்னா கன்ஃபார்ம் வின். ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி ஆப்கானிஸ்தான் வந்து செகண்ட் பேட்டிங் பண்ணாங்க அப்படின்னா மேபி ஆப்கானிஸ்தான் வின் பண்றதுக்கான வாய்ப்பும் இருக்கலாம் இந்த பர்டிகுலர் பிட்ச்ல. ஏன்னா பேட்டிங் செகண்டுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாலும் இந்தியா வந்து ஒரு 180 தான் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஸ்கோர் பண்ணாங்க அப்படின்னா வாய்ப்பு இருக்கு. ஒரு 200+ அந்த மாதிரி போயிட்டுனா வாய்ப்பு கிடையாது. ஹை ஸ்கோர் 202 இந்தியா அடிச்சிருக்காங்க, லோ ஸ்கோர் ஸ்ரீலங்கா 122க்கு 9 விக்கெட் விட்டுருக்காங்க. இப்போ டைரக்டா வந்து பாத்தீங்கன்னா ப்ரெடிக்ஷன் ஆரம்பிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் இந்தியா டீமை பொறுத்த வரைக்கும் நம்ம கண்ணை மூடிட்டு சூஸ் பண்ணலாம். சிவம் துபே அவர் இல்லாம டீம் கிரியேட் பண்ணவே முடியாது. ஸோ சிவம் துபே வந்து நீங்க கண்டிப்பா எடுத்துக்கோங்க. அதுக்கு அடுத்தபடியா பார்த்தோம் அப்படின்னா சிங்கு இல்லாமையும் நம்ம டீம்ஸ்க்கு செட் பண்ண முடியாது. ஏன்னா எல்லாருமே எடுத்துருவாங்க. அதே மாதிரி பிஷ்னோய் பாத்தீங்கன்னா பயங்கரமா போல் பண்ணார் லாஸ்ட் மேட்ச்ல. எல்லாருமே பாத்தீங்கன்னா லாஸ்ட் மேட்ச்ல நல்ல விக்கெட் எடுத்து கொடுத்தாங்க. அதுக்கு அடுத்து அக்சர் படேல் இல்லாமலும் டீம் செட் பண்ணவே முடியாது. 4வது ஆனா 2 மேட்சா விக்கெட். முகேஷ் குமாரும் பாத்தீங்கன்னா 5வது இம்பார்ட்டன்ட். ஸோ நான் பவுலிங் ஆப்ஷன்ல எல்லாரையுமே கவர் பண்ணிட்டேன். நம்ம வாஷிங்டன் சுந்தரை தவிர எல்லாருமே கவர் பண்ணியாச்சு. ஸோ 5 பவுலிங் ஆப்ஷன் இருக்கு. பேட்டிங் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் ஜாய்ஸ்வால், ரோஹித் சர்மா, விராட் கோலி. ஸோ போதுமானதா இருக்கும். ஸோ 8 பிளேயர், 5, 6, 7, 8. இதுல ஒரு சிலர் வேணா என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ரிங்கு சிங்குக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பார்க்கலாம். உங்களோட ட்ரம்ப் பிக்கா இருக்கலாமே தவிர மற்றபடி அவர் பெருசாவும் இந்த T20ல அவருக்கான பேட்டிங் சான்ஸ் கிடைக்கல. 16, 0, 5, 9 ரன் அடிச்சிருக்காரு. இப்ப மொத்தத்துல பாத்தீங்கன்னா ஒரு 25 ரன் தான் அவர் ஸ்கோர் பண்ணியிருக்காரு 2 இன்னிங்ஸ் சேர்த்து. அதனால அவருக்கு பெரிய இம்பார்ட்டன்ட் ரோல் இல்லாதனால நீங்க விட்டுறலாம். ஏன்னா வாஷிங்டனை வேணா நீங்க வந்து ஒரு ட்ரம்பிக்கா சூஸ் பண்ணலாம். ஒருவேளை அந்த 3 ஓவர் போலிங் பண்ணதுல 3 விக்கெட் அந்த மாதிரி எடுக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கும். அதனால நீங்க வாஷிங்டனை வேணா போக்கஸ் பண்ணலாமே தவிர ரிங்லாம் வேணாம். ஸோ அதனால இந்த 8 பேர் நீங்க கட்டாயமா ட்ரை பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு ரிஸ்க் எடுக்குன்னு தோணுச்சுன்னா வாஷிங்டன் சுந்தரை வச்சு ஏதாச்சும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நீங்க முகேஷ் குமாருக்கு பதிலா வாஷிங்டன் சுந்தரை வேணா எடுத்து பார்க்கலாம். ஆப்கானிஸ்தானை பொறுத்த வரைக்கும் பேட்டிங் பிளஸ் போலிங் பண்ணக்கூடிய குல்தீப் நபி, ஒமர் ஜாய், முகமது நபி, கரீம் ஜானட், இந்த 4 பேருமே எனக்கு தெரிஞ்சு போதுமானதா இருப்பாங்க. பட் நம்ம விக்கெட் கீப்பர் ஆப்ஷன்ல ஒருத்தர் எடுத்தாகும். ஸோ அதனால குர்பாஸ் வந்து மஸ்ட் பிக் ஆப்ஷன்ல வச்சுக்கோங்க. 2வது ஒமர் ஜாய் ரீசெண்ட் டைம்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்றாரு. 3வது கரீம் ஜானட் பெர்ஃபார்ம் பண்ணதே தெரியாது, ஆனா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு தான் இருக்கிறாரு. எல்லா சீரியஸ்லுமே பார்த்தாச்சவரை. அதே மாதிரி நபியும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4வது இம்பார்ட்டன்ஸ்ல வந்து நீங்க ட்ரை பண்ணிக்கோங்க. குல்தீப் நபி லாஸ்ட் மேட்ச் 57 ரன் அடிச்சதுனால இந்த மேட்ச் எல்லாரும் ட்ரை பண்ணுவாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு தேவையில்லைங்கிற மாதிரி தான் தோணுது. ஒருவேளை இந்த நூர் அகமடை வேணா ரிஸ்கா ட்ரை பண்ணி பாருங்க. லாஸ்ட் மேட்ச் நான் ட்ரை பண்ணேன், பட் பெருசா பாயிண்ட்ஸ் கிடைக்கல. 3 ஓவர்ல 0 ரன் விக்கெட் தான் எடுத்தாரு. ஸோ அதனால குர்பாஸ், ஒமர் ஜாய், நபி, கரீம் ஜானட் ஒருவேளை வேணும்னா நூர் அகமடை வந்து ரிஸ்கா ட்ரை பண்ணி பார்க்கலாமே தவிர மற்றபடி நீங்க வேற எதுவும் பெருசா ஃபோக்கஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. கேப்டன் வைஸ் கேப்டன் எல்லாமே பார்க்கலாம். ஸோ டீம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம இப்போ சொன்ன பிளேயர்ஸ் தான் அப்படியே ட்ரை பண்ணியிருக்கோம். விக்கெட் கீப்பர் ஆப்ஷன்ல குர்பாஸ், விராட் கோலி, ரோஹித் சர்மா, ஜாய்ஸ்வால், சிவம் துபே, ஒமர் ஜாய், அக்சர் படேல், நபி, சிங்கு, பிஷ்னோய், முகேஷ் குமார் ட்ரை பண்ணியிருக்கோம். இந்த முகேஷ் குமார் இடத்துல உங்களுக்கு ஆப்ஷன் வந்து வாஷிங்டன் சுந்தர். அதே போல பாத்தீங்க அப்படின்னா இந்த முகமது நபி இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கரீம் ஜானட் உங்களுக்கு வந்து ஆப்ஷன்ல இருக்கு. மற்றபடி கேப்டன் வைஸ் கேப்டனை பொறுத்த வரைக்கும்
நான் கண்டிப்பா இந்த மேட்ச் வந்து ரோஹித் சர்மாவை தான் கேப்டனா ட்ரை பண்ணுவேன். ஏன்னா 2 மேட்ச் கேப்டனா ட்ரை பண்ணி ஃபிளாப்பான ரிசல்ட் தான். இந்த மேட்ச் நான் வேற யாரையாச்சும் மாத்தினேன் அப்படின்னா ரோஹித் சர்மா ஸ்கோர் பண்ணி நம்மள இது பண்ணிடுவாரு. அதனால கண்டிப்பா ரோஹித் சர்மா தான், அது என்ன ஆனாலும் பரவாயில்ல. வைஸ் கேப்டன் பாத்தீங்கன்னா சிங், நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி சிங்கு உமர் ஷா எல்லாருமே நல்ல பெஸ்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல இருப்பாங்க. லாஸ்ட் மேட்ச் நான் பிஷ்னோயை ட்ரை பண்ணாலும் நல்ல பாயிண்ட் வாங்கி எடுத்தாரு. அதே மாதிரி நீங்க இந்த மேட்ச் வந்து கொஞ்சம் உமர் ஷாய்க்கு ஃபோக்கஸ் பண்ணலாம். இல்ல அப்படின்னா ஜாய்ஸ்வல் கூட ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஏன்னா பேட்டிங் பிச்சு, அதுவும் குறிப்பா ஃபர்ஸ்ட் பேட்டிங்கா இருந்தாலும் சரி, செகண்ட் பேட்டிங்கா இருந்தாலும் சரி, முக்கியமா 2வது பேட்டிங்னா கண்டிப்பா வைஸ் கேப்டனா ட்ரை பண்ணிக்கோங்க. ஸோ பிஷ்னோய், கரீம் ஜானட், முகேஷ் குமார் வந்து நீங்க ரிஸ்காவும் கேப்டன் வைஸ் கேப்டனா ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ இதுதான் நண்பா நம்மளுடைய ப்ரெடிக்ஷன் ஃபார் இந்தியா வெர்சஸ் ஆப்கானிஸ்தான் 3வது ODI T20 மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன். ஸோ கண்டிப்பா வீடியோ பிடிச்சிருக்க வரைக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க.